நாசுக்கா என்ன சொல்லியிருக்க வேண்டாம், வடக்கு கிழக்கு மக்கள் கூறும் ஆட்சியை வழங்குவது எமது கடமை என்று முன்னே நாள் சபாநாயகர் கரு எடுத்துரைச்சிருக்கிறார். அப்ப நீங்கள் வடக்கு கிழக்கு மக்கள் உண்மையாவே விரும்புகிற ஆட்சி என்று சொன்னால் அவங்க தங்கள போலீஸ் அதிகாரம் காணி அதிகாரம் தங்களுக்கு வேணும். இதுதான் ரெண்டும் தான் நாங்கள் கேட்கறது. உடனே கொடுக்குற மாதிரி தான் காய்ப்பாங்க. இவேண்ட வெடியல் கதையல் அம்மா இல்ல சுற்றுலாத்துறை சம்பந்தமான விஷயத்துக்கு இந்த முறை வடக்குக்கு நிறைய நிதி ஒதுக்குன்னு சொல்லி இருக்கிறானே சொல்லி இருக்கணுமே இல்லையோ. அப்ப சொன்னவே அப்ப வடக்கு மாகாண சபை ஆளுநர் தலைமையில அது எப்படியும் போகும். இன்னொரு விஷயத்தை எடுத்து பார்க்கணும். இப்போ கடந்த காலங்களில் இவே சுற்றுலாத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகள், செலவழிக்கப்பட்ட நிதிகள், அந்த சுற்றுலாத்துறை மையங்கள் இப்ப எப்படி இருக்குதுன்றதை போய் பார்க்கணும். முதல் இவர் செஞ்ச என்ன வேலை பார்க்கணும். பிரஜைகள் குழு என்ற ஒரு குழுவடாப்பா, பிரஜாசக்தி வந்து பிரஜைகள் குழு என்ற ஒரு குழு இருக்கு. படித்த மேனேஜர் எல்லாம் அதுல இருக்கிறாங்க. அந்த குழு வந்து யாழ்ப்பாணத்துல. அப்ப அவங்கள ஒரு பட்டியல் வெளியிட்டு இருக்காங்க. 13 சுற்றுலா மையங்கள் தோல்வி, ப்ரொஜெக்ட் தோல்வி அடிச்சிட்டாங்க. அப்ப அவை வெளியிட்டு இருக்கணும். இந்த 13 வந்து எங்கட வேதநாயகம் தலைமையில் தான் நிதி ஒதுக்கீடு நடந்திருக்குதான். அப்ப நடந்த நிதி ஒதுக்கீடே சரியான முறையில செய்ய முடியாத இவர்கள் இப்ப சுற்றுலாத்துறைக்கு ஒதுக்குற காசை என்னண்டுமே சரியான முறையில செலவழிப்பினும் என்ற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொரு ஆரிய சக்கரவர்த்திகள் குளம் அது என்னடா சுலபம், அது தனிப்பட்ட நிதி ஒதுக்கீடுல கொடுத்தது. இது அரச நிதியடா. அரச நிதி அணியாம உண்மையிலே தனிப்பட்ட நிதி என்றாலும்னா அதுக்குள்ள ஏதோ வேலை செஞ்சபடியா தான் குளம் அப்படியே உப்புறப்படுத்தி போய் கிடக்கு. என்ன சொல்லலாம், தனிப்பட்ட நிதி என்று சொன்னால் ஒரு தனிப்பட்ட நபருக்கு தான் கணக்கு காட்டணும். அது 2வது பிரச்சனை. முதலாவது பிரச்சனை என்று சொன்னால் பொது நிதியை எடுத்து இப்படி வீண்விரயம் செஞ்சால் இப்ப அரசாங்கம் என்ன சொல்லும், இந்த வடக்குக்கு நாங்கள் இவ்வளவு தந்திருக்கிறோம் கடந்த காலங்கள்ல, ஆனா ஜனத்துக்கு ஒன்றும் தெரியாது. ஏனென்றா எல்லாம் ஃபெயிலியர் ப்ரொடக்ட். அங்க இதை கட்டுறோம், இங்கே இதை கட்டுறோம், சுற்றுலாத்துறைக்கு அங்க காபரை கட்டுறோம், இங்கே ஐயோ இந்த போட்டுகள் அதில் வாங்கி எல்லாம் நாசமாக்கி போட்டாங்க.